மிக சமீப காலமாக வந்த தமிழ் திரைப்படங்களில் மிக சிறந்த திரைப்படமாக வாழி இருக்கிறது. ஒரு பாலு மகேந்திராவின் படம், ஒரு பாரதி ராஜாவின் படம், ஒரு மகேந்திரன் படம் எப்படி அந்த கிராமத்தின் வலியையும் உணர்வுகளையும் இதயத்தில் ஏற்படுத்துமோ அப்படிதான் இந்த வாழையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பற்றியான ஒரு சின்ன உணர்வுகளை மட்டும் நான் பேச நினைக்கிறேன். இதயத்தில் ஒரு மாதிரியான இருப்பை இருத்தி வைத்துவிட்டு போய்விட்டது அந்த நொடி வாழை. ஆனால் அதன் பிறகு இந்த இதயத்தை எப்படி கையாள்வது என்றுதான் தெரியாமல் போய்விட்டது. வெகு நேரமாகியும் நம் வீட்டில் ஒரு மரணம் நடந்த பிறகு அந்த மரண சோகம் எவ்வளவு சுலபமாய் நம்மை விட்டு போவதில்லையோ அப்படிதான் அதிலிருந்தும் கரையேற முடியாமலும் நம்மையே நாம் மரணித்து கொள்ள முடியாமலும் தவிக்கும் மனதைப் போல் இந்த வாழையின் உணர்வுகளும் அப்படிதான் இருக்கிறது. நம் வீட்டில் ஒரு மரணம் நடந்த பிறகு அந்த மரண சோகம் எவ்வளவு சுலபமாய் நம்மை விட்டு போவதில்லையோ அதிலிருந்து கரையேற முடியாமலும் நம்மையே நாம் மரணித்து கொள்ள முடியாமலும் தவிக்கும் மனதைப் போல் இந்த வாழையின் உணர்வுகளும் அப்படிதான் இருந்தது. ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி வாசித்து முடித்த பின் எழும் அமைதியை உணர்வெங்கிலும் ஏற்படுத்திவிட்டது இந்த வாழை. காட்சியை உணர்வுமிக்க கவிதையாய் வடித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துகளும் வணக்கங்களும் நன்றிகளும் தெரிவிப்பதில் ஒரு ரசிகனாய் மகிழ்ச்சி அடைகிறேன்.